பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 139 முழுவதுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எங்க போனாலும் வந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் யார் நம்மளை அறிந்திருக்கிறாங்களா? ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார் அப்படின்னு வார்த்தை தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லியிருக்கார், நான் பூமியின் தாழ்விடத்துல போய் தங்கி இருந்தாலும், இன்னைக்கெல்லாம் நிறைய ரிசர்ச்சர்ஸ் அந்த கடலுக்கு அடியில போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போனாலும் யாருடைய கரம் நம்ம கூட இருக்குதுன்னா ஆண்டவரோட கரம் நம்மள கூட இருக்கு, நம்மள பாதுகாத்து வழிநடத்துது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம் பாருங்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அத ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். அந்த ஸ்ட்ரெச் பண்ணி படிங்க, என் ஆத்மாவுக்கு நீர் எவ்வளவு நல்லவர் என்பது எனக்கு தெரியும். நான் எங்க போனாலும் வந்தாலும் நான் பேசினாலும் என்ன பேச போறேன், எவ்ரிதிங் ஹீ நோஸ். அவருக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நான் ஒரு வேலை இங்க நின்றுட்டு யாராவது கேட்டா நான் வேற எங்கேயும் இருக்கிறேன்னு கூட சொல்ல முடியும். ஆனா ஆண்டவருக்கு என்னால எதையுமே மறைக்கவே முடியாது. நான் எப்பவுமே சொல்ற காரியம் 24/7 சிசிடிவி கேமரா. அது இங்க கீழே இருக்கிற கேமராஸ் மாதிரி கிடையாது. கரண்ட் ஆஃப் ஆனா அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இங்க இருக்கிற கேமராஸ். ஆனா பரலோக கேமராவை யாராலையும் ஆஃப் பண்ணவே முடியாது. அதை நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். நம்ம நல்லது பேசும்போதும் சரி, கெட்டது பேசும்போதும் சரி, நல்ல செயல் கெட்ட செயல் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்குங்க. ஸோ நம்ம எதை செய்தாலும் ஆண்டவருக்காக, ஆண்டவர் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற அந்த உள்ளான காரியத்தோட நம்ம செய்கிறவர்களா இருக்கணும். இதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, ஆண்டவரோட நாமம் தூஷிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே நீர் துன்மார்க்கரை அடித்தீரானால் நலமாய் இருக்கும், இரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உண்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். யார் துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள்? ஆண்டவரை அறியாத பிள்ளைகள். அதற்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம ஆக்டிவிட்டிஸ் தான் காரணம். அதனால நிறைய நேரத்துல ஆண்டவருடைய நாமம் நம்மளும் தூஷிக்கப்படும்படியா நடந்திருக்க கூடும். ஆனா இந்த நாளில, இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நம்மள ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஒருவேளை நம்மளோட வாயின் வார்த்தைகளினால, நம்மளுடைய செயல்களினால ஏதோ ஒரு சின்ன விஷயம் பாருங்க, சரி இவங்க இந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால அவங்க இறுதி அவ்வளோ காயப்பட்டுருக்கும். கோவமா பேசுறோம். எப்பவுமே அன்பா பேசுற நம்ம திடீர்னு கோவமா பேசிடுவோம். எப்பவுமே டைரக்டா பேசுற நம்ம திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் பின்னாடி யார்கிட்டயாவது சொல்லிடுவோம். இந்த மாதிரி சின்ன 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 காரியங்கள் மற்றவர்களை காயப்படுத்துறதா இருக்கு. ஒரே விஷயம் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க எப்படி நடந்துட்டாங்க. அப்ப யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது? நம்ம இல்லைங்க, ஆண்டவருடைய நாமம் தான் அந்த இடத்துல தூஷிக்கப்படுது. ஸோ இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல நம்ம சரி பண்றவங்களா இருக்கணும். கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். இது வரைக்கும் ஆண்டவரே தெரிஞ்சோ தெரியாமையோ இல்ல வேணுனோ கூட என் வாழ்க்கையில அநேக காரியத்தை உங்க நாமம் தூஷிக்கப்படும்படியா, நீங்க அருவருக்கப்படும்படியா நான் செஞ்சிருக்கேன். இனிமேல் அப்படி ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பார்.